வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் லோன் டீட்டெயில்ஸ் ஃபார் அப்ராட் ஸ்டடீஸ் இன் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் கனடா வரதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ், கனடா வந்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் காமனாக வந்த கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பர்சனலாக நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணி அதோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். பட் தென் ஒரு காமனாக ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுனால தான் இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எஜுகேஷனல் லோன் பற்றின இருக்க டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கிளியர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு தி டாபிக், நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு தி சேனல். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும். அண்ட் மோர் ஓவர் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சீக்வென்ஷியல் ஆர்டரில் பார்க்க போகிறோம் பாயிண்ட் வைஸாக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எஜுகேஷனல் லோன்? அவங்க எஜுகேஷனல் லோன்னா வேறு ஒன்றும் இல்லை, லைக் நம்ம ஊர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஊர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ராட் போய் ஹையர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணோம்ல, ஃபார் தட் மேட்டர் யூஜி ஆர் பிஜி ஆர் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி எந்த டிகிரி பர்சியூ பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அப்ராட் போய் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா. எனிவேர் பிட்வீன் 10 lakhsலேருந்து 50-60 lakhs வரைக்கும் ஆகலாம், டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரி அந்த யூனிவர்சிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி எவ்வளோ வேணாலும் ஆகலாம். ஸோ இந்த செலவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெல்த்தியான பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா இமீடியட்டாக உங்களால் பணம் ஏற்பாடு பண்ணிட முடியும். பட் தென் பணம் உங்கள்கிட்ட இல்லை, லைக் ஃபினான்ஷியலாக நீங்கள் வெல் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம லோன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லோனை தான் எஜுகேஷனல் லோன் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஜுகேஷனல் லோனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ். ஆமாங்க, 2 டைப் ஆஃப் லோன் இருக்குது. ஒன்று வந்து செக்யூர்ட் ஆர் கொலாட்ரல் லோன், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் செக்யூர்ட் ஆர் நான் கொலாட்ரல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்யூர்ட் ஆர் கொலாட்ரல் லோன் பற்றி பார்த்துடலாம். செக்யூர்ட் ஆர் கொலாட்ரல் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செக்யூரிட்டி ஆர் கொலாட்ரலை அடமானம் வச்சு ஒரு லோன் வாங்குறது. செக்யூரிட்டி கொலாட்ரல்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடோ இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டி எனிதிங் விச் கேன் பி பிளெஜ்ட், அதுதான் வந்து அடமானம் வச்சு உங்களால் பேங்க்லேருந்து லோன் வாங்க முடியும். ஸோ இந்த செக்யூர் லோன்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லிக்விட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் செக்யூரிட்டி கடையில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சொந்த வீடு இல்லைனா உங்களோட அப்பார்ட்மெண்ட், அப்படி இல்லைனா உங்களோட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அதுவும் இல்லைனா உங்களோட நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ், அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ் கிடையாது, நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ், இது எல்லாமே உங்களோட ஃபிக்ஸட் செக்யூரிட்டி கடையில் வரும். அண்ட் உங்களோட லிக்விட் செக்யூரிட்டி கடையில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கவர்மெண்ட் பாண்ட்ஸ், எல்ஐசி பாலிசிஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இது எல்லாமே உங்களோட லிக்விட் செக்யூரிட்டி கடையில் வரும். இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாம் நீங்கள் அடமானம் வச்சு பேங்க்லேருந்து உங்களால் லோன் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி செக்யூர்ட் லோன்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் டு நான் செக்யூர்ட் லோன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஒரு செக்யூரிட்டியை நீங்கள் அடமானம் வச்சு லோன் வாங்குறீங்க. ஸோ ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மி, அதனால உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததாக அன்செக்யூர்ட் ஆர் நான் கொலாட்ரல் லோன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான செக்யூரிட்டி இல்லை கொலாட்ரலையும் அடமானம் வைக்காமல் டைரெக்டாக லோன் அவைல் பண்ணுறது. ஆமாங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை உங்களோட எந்த விதமான சொத்தையும் நீங்கள் அடமானம் வைக்க போகிறது இல்லை இந்த ப்ராசஸில். இதை எதை நம்பி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் கன்சிடர் பண்ணுவாங்க பேங்க். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட அகடமிக் ப்ரொஃபைல் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களோட அகடமிக் ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு குட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரி, அதையும் ஒரு மேஜர் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க யூனிவர்சிட்டி, ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபைலையும் பார்ப்பாங்க. நாலாவதாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, அதுதான் கோ அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அப்ளிகண்ட்னு சொல்லலாம், இல்லை கோ பாரோவர்னு சொல்லலாம், இல்லை கோ சைனருன்னு சொல்லலாம். இது எல்லாமே சேம் தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரண்டர், லைக் இந்த பையன் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக சம்பாரிச்சு நல்லபடியாக லோனை கட்டிடுவான் அப்படின்றதுக்கான கேரண்டர். பட் தென் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இடத்துல. பிகாஸ் இன்கேஸ் உங்களால் கட்ட முடியாமல் போச்சுன்னா he or she will be responsible for that particular loan. அதனால உங்களோட கோ அப்ளிகண்ட்டும் இந்த அப்ளிகேஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when compared to secured loans, unsecured loansல rate of interest very high. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதையுமே பிளட்ஜ் பண்ணல இல்லையா, பேசிக்காக உங்களோட ப்ராப்பர்ட்டி எதையுமே பிளட்ஜ் பண்ணல, ஹை ரிஸ்கில் இருக்குது இல்லையா. பேங்க் உங்களை நம்பி லோன் கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்க எதையுமே வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு லோன் தரல. இன்கேஸ் இந்த அதர் கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு தான் நீங்கள் லோனே வாங்குறீங்க, உங்களால் கட்ட முடியலன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துப்பாங்க. பட் இன் திஸ் கேஸ் அவங்களால எதையுமே எடுத்துக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக
தான் இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெரி வெரி ஹையாக இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஆப்ஷன் இல்லைனா இந்த ஆப்ஷன் போகலாம். பட் ஆல்வேஸ் செக்யூர்ட் லோன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் வென் கம்பேர்ட் டு அன்செக்யூர்ட் லோன்ஸ். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரட்டோரியம் பீரியட். இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. மொரட்டோரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா சலுகைகள் அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் டேர்ம்ஸில் இந்த எஜுகேஷனல் லோன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி லோனோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்ததுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்தே நீங்கள் இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா. பட் எஜுகேஷனல் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எஜுகேஷனல் லோன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதமே இஎம்ஐ கட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இட் மைட் பி எனிவேர் பிட்வீன் 6 monthsலேருந்து 1.5 years வரைக்கும் இருக்கலாம். இந்த பீரியடுக்கு நீங்கள் எந்த விதமான பணமும் கட்ட வேணாம். இந்த பீரியட் ஃபுல்லாக நீங்கள் அங்கே போய் படித்து முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னே இந்த லோன் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போது நீங்கள் உங்களோட இஎம்ஐஸை பே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பீரியட் இருக்குது இல்லையா, நீங்கள் லோன் பே பண்ணாமல் போய் படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பீரியட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பீரியடுக்கு பேர் தான் மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் நீங்கள் எந்த விதமான காசும் கட்ட தேவையில்ல. முக்கியமான விஷயம் என்னென்னா இது வெறும் எஜுகேஷனல் லோனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னு இருக்குது. வேறு எந்த விதமான லோனுக்கும் இந்த மொரட்டோரியம் பீரியட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி லோனோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மொரட்டோரியம் பீரியட் கிடையாது. ஒன்லி ஃபார் எஜுகேஷன். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பீரியட். இந்த ரீபேமெண்ட் பீரியட்ன்றது மொரட்டோரியம் பீரியடுக்கு அடுத்தது வரும். ரீபேமெண்ட் பீரியட்னா ஆஸ் த நேம் ஸ்டேட்ஸ் ஆப்வியஸாக நீங்கள் இஎம்ஐயை கட்ட ஆரம்பிக்கக்கூடிய காலம். ஸோ ஒன்ஸ் மொரட்டோரியம் பீரியட் எனிவேர் பிட்வீன் 6 months to 1 year இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரீபேமெண்ட் பீரியட் ஆரம்பிக்கும். இங்கே தான் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் படிச்செல்லாம் முடிச்சிருவீங்க, முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோனை ரீபேமெண்ட் பண்ண இஎம்ஐ ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த பீரியடுக்கு நேம் தான் ரீபேமெண்ட் பீரியட் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. ஆமாங்க, நீங்கள் எந்த ஒரு லோன் எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பேங்க் உங்களுக்கு அந்த லோனை ப்ராசஸ் பண்ணி தரதுக்காக ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. அன்செக்யூர்ட் லோன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்கள் லோன் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். லைக் ஃபிக்ஸடாக இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். பட் செக்யூர்ட் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் ப்ராசஸிங் ஃபீ இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். பட் கண்டிப்பாக ப்ராசஸிங் ஃபீன்றது டெஃபினட்டாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார் த பேஸ்ட் ஆன் த லோன் அமௌண்ட் யூ டேக். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் இன்சூரன்ஸ். ஆமாங்க, எந்த ஒரு லோன் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் தட் நம்ம வந்து ஒரு 15 lakhs லோன் எடுத்திருக்கோம், லோன் அமௌண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஊருக்கும் போயாச்சு, ஏதோ ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேனடாவே சூஸ் பண்ணிக்கலாம். கேனடாவுக்கு போய் நம்ம படிக்கவும் ஆரம்பிச்சாச்சுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி யாருக்குமே எந்த ஒரு விஷயமே நடக்கக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம் ரீசன் ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டியோ இல்லை ஒரு டெத்தோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சம்பவம் நடந்தாலும் அந்த லோனுக்கு ரெஸ்பான்சிபிள் நீங்களோ இல்லை உங்களோட கோ அப்ளிகண்ட்டோ ஆக மாட்டீங்க. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம் இல்லையா, அதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லோன் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி ஈவெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சு, அன்ஃபார்ச்சுனேட்டான ஈவெண்ட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களோ இல்லை உங்களுக்காக கேரண்டராக சைன் பண்ணவங்களோ இந்த லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த இன்சூரன்ஸை இந்த அமௌண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எடுத்து நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய vlogsம் போஸ்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பற்றியும், லைக் டீனேஜர்ஸாக பர்சனல் ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பற்றியும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Until then, take care. Bye-bye. Have a good day.